முதல்வர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ராதன் பண்டிட் நியமிக்கப்பட்ட உத்தரவை தமிழக அரசு திரும்ப பெற்றிருக்கு. முதல்வர் விஜயின் தனிப்பட்ட ஜோதிடருக்கு ஏன் அரசு பதவி என பல கட்சிகள் கடுமையா விமர்சித்திருந்தது. இந்த நிலையில தான் இந்த உத்தரவை தமிழக அரசு வாபஸ் பெற்றிருக்கு. விஜயனுடைய ஆஸ்தான ஜோதிடரும் தாவைக்கா செய்தி தொடர்பாளருமான ரிக்கி ராதன் பண்டிட் விஜயுடன் 7 ஆண்டுகளாக ஆலோசனைகளை வழங்கி வராராம். இவர் இதற்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் ஆலோசகராக இருந்திருக்கிறாரு. இவர்தான் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு ஜோதிட ரீதியில சில ஆலோசனைகளை வழங்கியதா சொல்லப்படுது. அதேபோல் முதல்வர் விஜயின் ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளையும் ஜோதிட ரீதியில அவர்தான் கட்டமைத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ராதன் பண்டித்திற்கு அரசு பதவி வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அமைச்சராக நியமிக்கப்பட்டவர்களுக்கே இதுவரைக்கும் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படலை. துறைக்கான அதிகாரிகள் நியமனமும் இன்னும் நடக்கல. ஆனா இவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எதற்காக இந்த நியமனம் நடந்தது அப்படின்ற கேள்வி அனைவரிடமும் எழுந்தது. சட்டசபையிலும் பலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக தேமுதிகவை சேர்ந்த எம்எல்ஏ பிரேமலதா அவர்களும் இதனை கண்டித்திருந்தாங்க. உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா தனிப்பட்ட முறையில வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு முதல்வரும் பரிசீலிப்பதாக சொல்லியிருந்தாரு. இதனையடுத்து முதல்வர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ராதன் பண்டித் நியமிக்கப்பட்ட உத்தரவை தமிழக அரசு திரும்ப பெற்றிருக்கு. சரி, அரசு பதவி வழங்கும் அளவுக்கு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் முக்கியத்துவம் பெற்றது எப்படி? எங்கிருந்து இவரது ஜோதிட பயணம் ஆரம்பித்தது? சாதாரண வெற்றிவேல் எப்படி ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் ஆனாரு? போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம். ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் என்ற பெயர் இன்று தமிழக அரசியல் வட்டாரங்களில் மிக அதிகமாக பேசப்படும் பெயர்களில் ஒன்றாக மாறியுள்ளது. வட இந்திய பாணியில் ரிக்கி ராதன் பண்டிட் என்ற பெயரால் இவர் அறியப்பட்டாலும் இவருடைய உண்மையான பெயர் வெற்றிவேல். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி பகுதியைச் சேர்ந்தவர். ஒரு சாதாரண கிராமத்து ஜோதிடராக தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் பிறகு தமிழக அரசியல் அதிகார மையங்களுக்குள் நுழைந்தது வரை இவருடைய வாழ்க்கை பல திருப்பங்களும் சர்ச்சைகளும் நிறைந்ததாக இருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு வெற்றிவேல் ஒரு எளிமையான முறையில் ஜோதிடம் பார்க்க தொடங்கினார். ஆரம்ப காலங்களில் ஜாதகங்களை பார்த்து அதன் பலன்களை நோட்டு புத்தகத்தில் எழுதி கொடுத்து இது நடக்கவில்லை என்றால் மீண்டும் வந்து கேளுங்கள் என்று தன்னம்பிக்கையோட சொல்வாராம். அப்போது அவரை பெரிய அளவில் யாரும் கவனிக்கல. ஆனா 1996ஆம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கடுமையான தோல்வியை சந்தித்தது. அப்போது அந்த கட்சியினரிடம் மன அழுத்தம் அதிகரித்திருந்தது. அந்த நேரத்துல அதிமுகவுடன் தொடர்புடைய ஈரோடு பகுதியைச் சேர்ந்த முக்கிய நபர் ஒருவருக்கு ஜோதிடம் பார்க்கும் வாய்ப்பு வெற்றிவேலுக்கு கிடைத்தது. அப்போது அவர் கூறிய சில கணிப்புகள் சரியாக அமைந்திருக்கிறது. அதிமுகவுக்கு மீண்டும் நல்ல எதிர்காலம் இருப்பதாக அவர் கூறியதை அந்த நபர் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் ஈரோடு முத்துசாமியிடம் தெரிவித்திருக்காரு. அதற்கு பிறகு வெற்றிவேல் அதிமுக பிரமுகர்களிடையே மெதுவாக அறிமுகமாக ஆரம்பிக்கிறாரு. அந்த தொடர்புகளை திறமையா பயன்படுத்திய அவரு ஒரு கட்டத்துல நேரடியாக போயஸ் கார்டனுக்குள் நுழையும் வாய்ப்பையே பெற்றாரு. ஜோதிடத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்த ஜெயலலிதா மற்றும் சசிகலா இருவரின் ஜாதகங்களையும் பார்க்கும் நிலைக்கு உயர்ந்தார். 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது போயஸ் கார்டனின் ஆஸ்தான ஜோதிடராகவே அவர் பார்க்கப்பட்டார். அவர் மீது இருந்த நம்பிக்கையால் அதிமுக தரப்பினர் பல முதலீடுகள் மற்றும் அரசியல் முடிவுகளிலும் அவரது ஆலோசனைகளை கேட்டதா கூறப்படுது. இதன் மூலம் அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் பல அதிகார மையங்களுடன் அவருக்கு நெருங்கிய தொடர்புகள் உருவாகுது. ஆனா அந்த உயர்வு நீண்ட காலம் நிலைக்கல. சசிகலா தரப்பு அதிமுகவின் அடுத்த தலைமையை பற்றி சில விஷயங்களை ஜோதிட ரீதியா கேட்டபோது வெற்றிவேல் கூறிய சில கருத்துக்கள் அவங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதா கூறப்படுது. அதோடு அவர் மீது பல்வேறு புகார்களும் எழுந்திருக்கு. இதனுடைய விளைவு போயஸ் கார்டனில் அவருக்கு இருந்த ஆதரவு குறைய தொடங்குது. இறுதியில அவருக்கான கதவு முழுமையாகவே மூடப்பட்டிருக்கு போயஸ் கார்டன்ல. இந்த சம்பவம் வெற்றிவேலுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா அமைந்தது. இதனால தமிழகத்தை விட்டே வெளியேற வேண்டும் என்ற மனநிலையோட அவர் டெல்லிக்கு புறப்படுறாரு. டெல்லி சென்ற பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. வெற்றிவேல் என்ற பெயரை மாற்றி ராதன் பண்டிட் என்ற புதிய அடையாளத்தை உருவாக்குகிறாரு.
பிறகு தன்னுடைய குடும்பத்தினரின் பெயர்களிலும் மாற்றங்கள் செய்திருக்காரு. அதிமுகவில் இருந்த அந்த பழைய தொடர்புகளை பயன்படுத்தி டெல்லி பாஜக வட்டாரங்கள்ல ஜோதிடம் பார்க்க தொடங்கியிருக்காரு. சில காலத்திலேயே அப்போது பாஜகவின் முக்கிய தலைவர்களாக இருந்த எல்.கே. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்களுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. சரத்பவார் குடும்பத்தினருக்கும் இவர்தான் ஜோதிட ஆலோசகராக இருந்ததா சொல்லப்படுது. ஆனா அங்குமே சில சிக்கலான சூழ்நிலைகள் உருவாகியிருக்கு. இதனால அவர் தொடர்ந்து அங்கு செயல்பட முடியாம போயிருக்கு. பிறகுதான் அவரு சிங்கப்பூருக்கு செல்ல முடிவு செய்திருக்காரு. அங்கு போன அவர் சிங்கப்பூர்ல தன்னுடைய சொந்த ஜோதிட நிறுவனத்தை தொடங்கி தனது பெயருடன் ரிக்கி என்பதையும் இணைத்து ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிற ஒரு புதிய முகமா உருவெடுக்கிறாரு. சிங்கப்பூர்ல பல தொழிலதிபர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி அடைகிறாரு. அதே சமயம் தமிழக அரசியல் மற்றும் பிரபலங்களுடன் ஆன்லைன் வழியாக மீண்டும் தொடர்புகளை உருவாக்க தொடங்கினாரு. ஒரு கட்டத்துல திமுக தலைவர் ஸ்டாலின் மனைவி துர்காவை சந்திக்க முயற்சி செய்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா அது சாத்தியமாகாமல் போயிருக்கு. அந்த காலகட்டத்தில தான் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற தகவல் இவருக்கு தெரிய வந்திருக்கு. உடனே விஜயை சந்திக்க முயற்சித்தும் இருக்காரு. பிறகு 2020ஆம் ஆண்டுல தொடங்கிய அந்த சந்திப்பு பிறகு மிகப்பெரிய அரசியல் உறவாகவே மாறியிருக்கு. விஜயின் அரசியல் எதிர்காலம் மிக வலிமையானது. அவர் ஒரு நாள் தமிழக முதல்வராக வருவார் என்று தொடர்ந்து கூறியவர் ராதன் பண்டிட் தான். விஜயின் ஆன்மீக மற்றும் அரசியல் முடிவுகளில் கடந்த சில ஆண்டுகளாக அவர் முக்கிய ஆலோசனைகளை வழங்கியதாகவும், விஜய் தனது பல முக்கிய முடிவுகளை அவரின் ஆலோசனைகளின் அடிப்படையில் எடுத்ததாகவும் தாவேகா முக்கிய வட்டாரங்கள்ல பேசப்படுது. விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்ற பிறகு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேலுக்கு தமிழக முதல்வரின் சிறப்பு அரசியல் செயலாளர் என்ற முக்கிய அரசு பதவி வழங்கப்படும் நிலைக்கு வந்துள்ளது. இந்த நியமனம் பலருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அமைச்சர்களுக்கே துறைகள் ஒதுக்கப்படாத நிலையில இவ்வளவு விரைவா ராதன் பண்டிட் அரசு அமைப்புக்குள் முக்கிய பதவியை பெற்றது அரசியல் விவாதமாகவே மாறியது. அவருக்காக தலைமைச் செயலகத்துல தனி அறை, அரசு வாகனம் மற்றும் முதல்வருடன் நேரடி ஆலோசனை நடத்தும் அதிகாரமும் வழங்கப்பட்டதா செய்திகள் வெளியாகியது. ஒரு சிறிய ஊர்ல சாதாரண ஜோதிடராக ஆரம்பித்த பயணம், போயஸ் கார்டன், டெல்லி அரசியல் வட்டாரம், சிங்கப்பூர் தொழிலதிபர்கள், பிறகு விஜயின் அரசியல் உலகம் என பல கட்டங்களை கடந்து இன்று தமிழக அரசின் அதிகார அமைப்புக்குள் சென்றது. பல சர்ச்சைகள், தோல்விகள், வாய்ப்புகள், பெயர் மாற்றங்கள் மற்றும் அரசியல் தொடர்புகள் வழியாக உருவான இந்த பயணம் ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேலை தமிழக அரசியலில் மிகவும் சர்ச்சைக்குரிய மற்றும் கவனிக்கப்படும் அரசியல் ஆலோசகர்களில் ஒருவராக மாற்றியுள்ளது. மேலும் இவரிடம் ஜோதிடம் பார்க்க பல லட்சம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதுவும் இவர் டாலர்களில் தான் கட்டணம் பெறுவாராம். மேலும் ரிக்கி ராதன் பண்டிட் மீது பல்வேறு சர்ச்சைகளும் காவல் நிலையத்தில் புகார்களுமே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஜெயலலிதாவின் ஜோதிடராக இருந்தபோது குடும்பத்தோடு கொலை செய்து விடுவதாக அடிக்கடி மிரட்டுகிறார்கள் என்று போலீஸ் கமிஷனரிடம் புகார் மனுவும் அளித்திருக்கிறார். மேலும் இவருடைய திருமணத்திலும் பல புகார்களும் குழப்பங்களுமே இருக்கின்றது. இப்படி பல சர்ச்சைகளுக்கு பெயர் போனவரான ரிக்கி ராதன் பண்டிட்டை தான் முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய சிறப்பு அரசியல் செயலாளர் என்ற பதவியை கொடுத்திருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.